அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே தொடர் வேதாந்தத்தை வாசிக்கலாம். 1 அரசர்கள் 13ஆம் பகுதி, 1 ராஜாக்கள் 13 துவங்கி வாசிக்கலாம். எருபவாம் தூபம் காட்ட பீடத்தருகில் நிற்கையில், இதோ இரடியார் ஒருவர் ஆண்டவரின் சொற்படி யூதாவிலிருந்து பெத்லேயமுக்கு வந்தார். ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க அவர் பீடத்திற்கு எதிராக குரல் எழுப்பி, பலிப்பிடமே பலிப்பிடமே, இதோ தாவீதின் குடும்பத்தில் யோசியா என்ற பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான். அவன் உன்மீது தூபத்தை எரிக்கும் தொழுகை மேடுகளின் குருக்களை உன்மீதே பலியிடுவான், மனிதரின் எலும்புகளை உன்மீது சுட்டெரிப்பான் என்கிறார் ஆண்டவர் என்றார். பேசியுள்ளவர் ஆண்டவரே என்பதற்கு எதுவே அடையாளம். இதோ இப்பலிப்பிடம் இடிந்து விழும், அதன் மீது உள்ள சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று கூறி ஓர் அடையாளத்தை அதே நாளில் தந்தார். பெத்தேலில் இருந்த பலிப்பிடத்துக்கு எதிராக இறையடியார் கூறின சொற்களை அரசன் எருபவாம் கேட்டவுடன் பலிப்பிடத்திடம் தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்றான். நீட்டிய கை விரைத்து நின்று விட்டது. அதை அவனால் மடக்க முடியவில்லை. ஆண்டவரின் வாக்கிற்கு இணங்க இறையடியார் கொடுத்திருந்த அடையாளத்திற்கு ஏற்ப பலிப்பிடம் இடிந்து விழுந்தது. அதன் மேலிருந்த சாம்பலம் கீழே கொட்டியது. அப்போது அரசன் இரடியாரை நோக்கி, எனக்காக நீர் உம் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி இறைஞ்சி மன்றாடும், என் கை முன்போல ஆகிவிடும் என்றான். அவ்வாறு இறையடியார் ஆண்டவரை நோக்கி மன்றாட அரசனது கை முன்போல் ஆயிற்று. அப்போது அரசன் இறையடியாரிடம், நீர் என்னோடு என் வீட்டுக்கு வந்து உண்டை இளைப்பாரும், உமக்கு அன்பளிப்பு வழங்குவேன் என்றான். ஆனால் இறையடியார் அரசனிடம், நீர் எனக்கு உம் வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வரமாட்டேன், இவ்விடத்தில் உண்ண மாட்டேன், தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் உணவு அருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்னார். அவ்வாறே அவர் பெத்தேலுக்கு தாம் வந்த வழியாக செல்லாமல் வேறு வழியாக திரும்பி போனார். பெத்தேலின் முதிய இறைவாக்கினர், வயது முதிர்ந்த இறைவாக்கினர் ஒருவர் பெத்தேலில் வாழ்ந்து வந்தார். அவருடைய மைந்தர்கள் தங்கள் தந்தையிடம் வந்து, இரடியார் அன்று பெத்தேலில் செய்தவை அனைத்தையும் அரசனுக்கு கூறியவற்றையும் அறிவித்தார்கள். அவர்களின் தந்தை அவர்களை நோக்கி, அவர் எவ்வழியாக சென்றார் என்று வினவினார். அதற்கு அவர்கள் யூதாவிலிருந்து வந்த அந்த இரடியார் சென்ற வழியை சுட்டி காட்டினார்கள். அவர் தம் மைந்தர்களிடம், கழுதைக்கு சேணம் பூட்டுங்கள் என்றார். அவர்களும் கழுதைக்கு சேணம் பூட்டி கொண்டு வர அவர் அதன் மேல் ஏறி கொண்டார். அந்த இறையடியாரை பின்தொடர்ந்து சென்று அவர் ஒரு கருவாலி மரத்தில் அமர்ந்திருப்பதை கண்டு, யூதாவில் இருந்து வந்த இரடியார் நீர்தாமோ என்று அவரை கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். முதியவர் அவரை நோக்கி, என்னோடு என் வீட்டிற்கு வந்து உணவருந்தும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர், நான் திரும்பி உம்மோடு வர இயலாது, இந்த இடத்தில் உம்மோடு உணவருந்த மாட்டேன், தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் அங்கே நீ உணவருந்த கூடாது, தண்ணீர் குடிக்கவும் கூடாது, போன வழியாய் திரும்பி வரக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு கூறியிருக்கிறார் என்றார். அதற்கு முதியவர், உண்மை போல் நானும் இறைவாக்கினர் தான். உணவருந்தி தண்ணீர் குடிக்க நீ அவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் என்று ஆண்டவர் வானதூதர் வாயிலை எனக்கு சொன்னார் என்றார். ஆனால் அவர் சொன்னதோ பொய். ஆயினும் இரடியார் அவரை நம்பி அவரோடு திரும்பி சென்றவர் வீட்டில் உணவரை தண்ணீர் குடித்தார். அவர்கள் பந்தில் அமர்ந்திருந்த பொழுது அவரை அழைத்து கொண்டு வந்த இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது. அவர் யூதாவிலிருந்து வந்த இரடியாரை நோக்கி உரத்த குரலில், ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவரின் சொல்லை நீ மீறினாய், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இட்ட கட்டளையின்படி நீ நடக்கவில்லை, நீ உணவு அருந்தவும் தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டிருக்க, நீ அவர் விளக்கின இடத்திற்கு திரும்பி வந்து உணவு அருந்தி தண்ணீர் குடித்ததால் உனது சடலம் உன் மூதாதையரின் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். அழைத்து வரப்பட்ட இறைவாக்கினர் உண்டு குடித்த பிறகு முதியவர் அவருக்காக கழுதை சேணம் பூட்டி கொடுத்தார். அவர் திரும்பி போகையில் ஒரு சிங்கம் வழியில் அவரை கண்டு அடித்து கொன்றது. அவரது சடலம் வழியில் கிடந்தது. அதன் அருகில் கழுதை நின்று கொண்டிருந்தது. சிங்கமும் அச்சடலத்தின் அருகே நின்று கொண்டிருந்தது. அவ்வழியே சென்ற ஆள்கள் வழியில் கிடந்த சடலத்தையும் அதன் அருகில் நின்று கொண்டிருந்த சிங்கத்தையும் கண்டனர். அவர்கள் முதிய இறைவாக்கினர் கூடியிருந்த நகருக்கு வந்து அதை தெரிவித்தார்கள். தம் வழியே சென்ற இறையடியாரை திருப்பி வர செய்த இறைவாக்கினர் அதை கேட்டபோது, இந்த இறையடியார் ஆண்டவரின் சொல்லை மீறியவர், எனவே ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தபடியே அவரை சிங்கத்துக்கு இரையாக்கினார், அது அவரை பீறி கொன்றுவிட்டது என்றார். பின்னர் தம் மைந்தரை நோக்கி, எனக்காக கழுதைக்கு சேணம் பூட்டுங்கள் என்றார். அவர்களும் சேணம் பூட்டினார்கள். அவர் பூட்டப்பட்டு சென்று வழியில் அந்த இறையடியாரின் சடலம் கிடப்பதையும் அதன் அருகில் கழுதையும் சிங்கமும் நிற்பதை கண்டார். அந்த சிங்கமோ சடலத்தை தின்னவும் இல்லை,
கழுதியை பீறி போடவும் இல்லை. அப்பொழுது அந்த முதிய இறையடியாரின் சடலத்தை எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கமும் செய்யும் தம் ஊருக்கு கொண்டு வந்தார். அவர் அவரது சடலத்தை தம் கல்லறையில் அடக்கம் செய்தார். பிறகு அவர்கள் ஐயோ என் சகோதரனே என்று அவருக்காக புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவர் அவரை அடக்கம் செய்த பின் தம் மைந்தரை நோக்கி, நான் இறந்த பின் இறை அடியாராகிய இவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலேயே என்னையும் அடக்கம் செய்யுங்கள். அவர் எலும்புகள் அருகே என் எலும்புகளையும் வையுங்கள். பெத்தேலில் இருக்கும் பலிபடத்தையும் சமாரியாவின் நகரில் இருக்கும் எல்லா தொழுகை மேட்டு கோவில்களையும் பற்றி அவர் கூறிய ஆண்டவரின் வாக்கு திண்ணமாக நிறைவேறும் என்றார். யெரொபெயாமின் மாபெரும் பாவம். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் நிலைத்திருளிப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டுக்கு குருக்களாயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 அரசர்களின் புத்தகம் 13ஆம் பகுதி வாசித்து நிறைவு முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதாக்களை உண்டாகட்டும். தொடர் வேகதாகத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.